Hi dear students, happy morning to all. Glory to Manfort. Welcome to GE class. Okay students, in today's class we are going to learn about the river Ganges. Okay students, நம்ம இந்த கங்கை நதி அப்படின்னு சொல்லக்கூடிய கேஞ்சஸ் ரிவர் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? Ganges River, great river of the plains of the northern Indian subcontinent. நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட்லேயே ஒரு கிரேட் ரிவர் அப்படின்னு தான் அது கேஞ்சஸ் தான்டா. Although officially as well as popularly called the Ganga in Hindi and in other Indian languages. ஸோ இந்தியன் லாங்குவேஜஸில் இந்த கேஞ்சஸ் ரிவர் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறோம் அப்படின்னா கங்கா அப்படின்னு சொல்கிறோம். இன்டர்நேஷ்னலி இட் இஸ் நோன் பை இட்ஸ் கன்வென்ஷனல் நேம் த கேஞ்சஸ். ஸோ இன்டர்நேஷ்னலி ஸோ உலக அளவில் இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்கடா. The Ganges River originates in the Himalaya mountains, the terminus of the Gangotri Glacier. Gangotri Glacier பனிப்பாறைகள் உருகி தான் Ganges River நமக்கு கிடைக்குதுடா. When the ice of this glacier melts, it forms the clear waters of the Bhagirathi River. As the Bhagirathi River flows down the Himalayas, it joins the Alakananda River, officially forming the Ganges River. Clear students? Since the Vedic period, the Ganges River has been considered the holiest of all rivers by Hindus. ஸோ வேதிக் பீரியட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோலியஸ்ட் ஒரு புனிதமான நதியாக வந்து ஹிந்துஸால் ஃபாலோ பண்ணப்படுறது நம்ம கங்கை நதி. அண்ட் கங்கா இஸ் ஆல்சோ பெர்சோனிஃபைட் அஸ் எ காடஸ் அண்ட் ஒர்ஷிப்ட் அஸ் காடஸ் கங்கா. ஸோ கங்கா அப்படிங்கிற ஒரு கடவுளை வணங்குற இடமா, அந்த கடவுளுக்கான ஒரு புனித இடமா இந்த கேஞ்சஸ் ரிவர் கன்சிடர் பண்ணப்படுது. ஓகே மிஸ், அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது இந்த கேஞ்சஸ் ரிவரில்? த கேஞ்சஸ் ரிவர் as a symbol of spiritual purity with magical healing properties. ஹீலிங் குணப்படுத்துறது, மேஜிக்கல் ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இந்த கேஞ்சஸ் ரிவர் வாட்டரில். The world's only freshwater river with a natural self-purification system due to 1,100 types of bacteriophages that eliminate harmful bacteria 50 times. Here இங்கே என்ன சொல்கிறாங்க? The world's only freshwater river, இந்த உலகத்திலேயே ஃப்ரெஷ்வாட்டர் ரிவராக கன்சிடர் பண்ணப்படுறது கங்கா தான். பிகாஸ் இதில் உள்ள செல்ஃப் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம். என்ன செல்ஃப் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம் இருக்குது இதில்? தட் இஸ் கால்டு பேக்டீரியோஃபேஜஸ். ஸோ பேக்டீரியோஃபேஜஸ் அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிரி இருக்குது. இந்த பேக்டீரியோஃபேஜஸ் என்ன பண்ணுதுன்னா, இட் இஸ் எலிமினேட் ஹார்ம்ஃபுல் பேக்டீரியா 50 டைம்ஸ். ஸோ இந்த ஹார்ம்ஃபுல் பேக்டீரியா எல்லாத்தையுமே 50 டைம்ஸ் கொல்லக்கூடிய ஒரு பலம், ஒரு சக்தி இருக்குது இந்த பேக்டீரியோஃபேஜஸ்க்கு. லுக் அட் த இமேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த இமேஜில் நீங்கள் பார்க்குறது தான் பேக்டீரியோஃபேஜ், அந்த க்ரீன் கலரில் இருக்குது இல்லையா? ஸோ அதை அட்டாக் பண்ணுறது வந்து பேக்டீரியா. ஓகே, பேக்டீரியா எல்லாத்துலேயுமே அழிச்சிடுறதுனால அந்த வாட்டர் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்பவே பியூராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கடா. ஹியர் லுக் அட் த சார்ட். பேத்தோஜென்ஸ், அதாவது மனிதருக்கு விலங்குகளுக்கும் நோய் உருவாக்குகிறது தான் என்னென்னு சொல்கிறாங்க, பேத்தோஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேத்தோஜென்ஸில் மெயின்லி 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வைரஸஸ் அண்ட் செகண்ட் ஒன் பேக்டீரியா. ஆக்சுவலி பேக்டீரியோஃபேஜ் அப்படிங்கிறதே ஒரு வைரஸ், பட் அதோட ஃபுட்டாக அது எதை எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேக்டீரியாவை எடுத்துக்குது. ஸோ இந்த பேக்டீரியாவால் வர டிசீஸ் எல்லாம் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட் மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்க எக்ஸ்ட்ராஸ், அதாவது நம்மளோட எக்ஸ்டர்னல் பார்ட்டில் வரக்கூடிய பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் இருக்குது. ஸோ இது எல்லாமே அந்த கங்கா வாட்டரில் நம்ம பாத் பண்ணக்குள்ளே க்யூர் ஆகுது அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகிருக்குடா. ஹியர் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், லுக் அட் த இமேஜ். ஹீ இஸ் டாக்டர் அஜய் சோங்கர், a renowned scientist, has conducted extensive research on the Ganga river's water purity, particularly during the Maha Kumbh Mela. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது இந்த கங்கா ரிவர் வாட்டரில்? மகா கும்பமேளா மாதிரி கோடிக்கணக்கான மக்கள் வந்து அந்த வாட்டரில் யூஸ் பண்ணக்குள்ள அது கண்டிப்பாக பொல்யூட் ஆகும்ல. அப்போ இந்த பேக்டீரியோஃபேஜ் என்ன பண்ணுது, அதோட ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணுறாருடா. ஒரு மிராக்கிள் என்னென்னா, இந்த கோடிக்கணக்கான பர்சன்ஸ் வந்து அந்த வாட்டரை யூஸ் பண்ணி அதை பொல்யூட் பண்ணதுக்கு அப்புறமும் கூட இந்த பேக்டீரியோஃபேஜஸ் வந்து அன்கவுண்டபிளாக, அதாவது நிறைய பெருகிக்கிட்டே இருக்குது.
அது பெருகிறது மட்டும் இல்லாமல் செல்ஃப் பியூரிஃபிகேஷன் பண்ணிடுதுடா. ஸோ அந்த கங்கா வாட்டரை எவ்வளோ பொல்யூட் பண்ணாலும் அதை எகெயின் அண்ட் எகெயின் அதை பியூரிஃபை பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்றத த கிரேட் சயின்டிஸ்ட் டாக்டர் அஜய் சோங்கர் ப்ரூவ் பண்ணியிருக்காருடா. ஓகே குட்டீஸ், ரிவர் கங்கா பற்றி நம்ம இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். தென் பாக்டீரியோஃபேஜ்னா என்ன, பேத்தோஜென்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதையும் டுடேஸ் கிளாஸில் நம்ம லேர்ன் பண்ணோம். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய், லவ் யூ ஆல்.